சுப்பிரமணிய சாமி மோடியினுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு. சுப்பிரமணிய சாமி பேசியிருக்கிறது பல பேருக்கு புரிஞ்சிருக்கலாம். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்யணும், இனிமேல் தேர்தலில் போட்டியிட முடியாத அளவிற்கு அவரை முடக்கணும், முடிந்தால் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கணும்னு மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து திட்டம் தீட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மோடியை பற்றி இவ்வளவு பச்சையாக வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியின் மீது ஒரு சிறு விரலை கூட தொட முடியலையே, அவருடைய ஒரு சிறு விரலை கூட, ஏன் அவருடைய ஒரு முடியை கூட இவர்களால் தொட முடியலையே, ஏன் மோடியும் அமித்ஷாவும் இந்த அளவிற்கு சுப்பிரமணிய சாமியை பார்த்து பயப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம இந்த இடத்துல வைக்க வேண்டியது இருக்குது. சரி, அப்படி என்ன சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் ஏற்கனவே சொன்னார், அதாவது மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும்போதே மோடிக்கு பயந்து பல பெண்கள் அந்த ஊரை விட்டே கிளம்பி போனாங்க. அமெரிக்காவுக்கு போனவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் முடிஞ்சால் இங்கே கொண்டு வரணும், கொண்டு வந்து அவர்களுடைய வாக்குமூலத்தை வாங்கணும் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருந்தார். இப்போது 2014 அப்போ ஒரு ஸ்டேட்டோட ஒரு முதலமைச்சர், பிறகு அவர் இந்தியாவினுடைய பிரதமர் ஆகிறார். இந்தியாவினுடைய பிரதமர் ஆனதற்கு பிறகு மோடிக்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஆளாக, இன்னும் குறிப்பாக அவருடைய மொழியில் சொன்னால் ஒரு பிம்பாக செயல்பட்டவர் தான் இந்த ஹர்பீத் புரி என்று சொல்லக்கூடிய நபர். அப்படி செயல்படுவதால் தான் அவருக்கு ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு ஒன்றை மோடி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சுப்பிரமணிய சாமி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. நீங்கள் நல்லா கேட்டுங்க, நான் முதல்ல சொன்னதை தான் நான் இப்போவும் சொல்கிறேன். ராகுல் காந்தியெல்லாம் ரொம்ப பார்லிமெண்ட்டில் பேசுகிற மாதிரி தான் ரொம்ப நியாயமாக அவர் ஒரு தன்மையாக பேசுவார். அவர் சுப்பிரமணிய சாமி இப்போ பேசியிருக்கிறது அப்படி இல்லை, பச்சையாக பேசியிருக்கிறார். மோடி யார், மோடி எப்படிப்பட்டவர், இதோ பாருங்கள், இதோ எங்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் நம்ம திரும்ப கேட்க வேண்டியதுன்னா, ராகுலை எப்படியாவது சூழ்ந்து அவரை ஏதாவது பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆனால் சுப்பிரமணிய சாமி மேலே ஒரு சிறு துரும்ப கூட இவங்களால் தூக்கி போட முடியல. இப்போ நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க, அதாவது மோடியை எதிர்ப்பவர்கள், மோடியினுடைய பகையை சம்பாதிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்தியாவில் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இவர் குஜராத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும்போது ஹரேன் பாண்டியாவிலிருந்து இல்லையா, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உமர் காலித் வரையும் சஞ்சீவ் பட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நீண்ட பட்டியல். மோடியை யாரெல்லாம் பகைத்து கொண்டார்களோ அவர்களெல்லாம் எப்படி பழிவாங்கப்பட்டார்கள், பழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு நீளமான பட்டியல் நம்ம கைகளில் இருக்குது. அப்போ